ரைட். கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்று சொன்னா என்ன? ஃபீல்டுன்னா என்ன? முதல் ஏன் இந்த சப்ஜெக்ட் நாங்க படிக்கிற தலைங்களுக்கு என்ன நன்மைங்கிறத பார்த்துக்கொள்வோம். பொதுவாக ஃபீல்டு என்று சொல்றது பிள்ளைகள் பிரதேசம், புலம் என்று சொல்றது பிரதேசத்தை குறிக்கிற ரைட். விசை தொழிற்படுகின்ற பிரதேசங்களை தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா புலம்கள் சொல்ற விசை தொழிற்படுகின்ற பிரதேசங்கள். ஈர்ப்பு விசை, மின் விசை, காந்த விசை என்று சொல்லி சில புலங்களை பத்தி நாம கதைக்க போறோம். ஈர்ப்பு விசைண்டா என்ன, மின் விசைண்டா என்ன, காந்த விசைண்டா என்னன்னு நாம கதைக்கணுமாக இருந்தால் இந்த பிரதேசங்கள் வந்து என்னத்தை செல்லுது என்று சொல்லக்குள்ள விசை தொழிற்படுகின்றது. ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு கொடுக்கின்ற கவர்ச்சி விசை அல்லது தள்ளு விசை தொழிற்படுகின்ற பிரதேசமாகத்தான் நாங்க இந்த விசைகளை பத்தி கதைக்கிறோம். ரைட். இந்த புலங்கள் இந்த ஒரு சொல்லொண்டு வரும் போது அந்த இடத்துல நாங்க ரைட் சம்பந்தமாகத்தான் நாங்க கதைக்கிறோம். அந்த ஃபீல்டுன்னா என்னங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரதேசம். என்ன பிரதேசம்? விசை தொழிற்படுகின்ற பிரதேசம். எந்த விசை? அது ஒரு திணிவ சூழல் இருந்தால், திணிவொன்று வருமாக இருந்தால் ஈர்ப்பு விசை என்று சொல்ற, ஏற்றம் ஒன்று வருமாக இருந்தால் மின் விசை என்று சொல்ற, நிலை மின் விசை என்று சொல்ற, ஒரு காந்தம் ஒன்று வருமாக இருந்தால் காந்த விசை என்று சொல்ற. அப்ப இவ்வாறு நாங்க இந்த விசைகளை பத்தி, ஃபீல்டுகளை பத்தி கதைக்க போறோம். இப்படி பாக்குறதால எங்களுக்கு இந்த ஃபீல்டு, மூணு ஃபீல்டும் சேர்ந்துதான் நாங்க ஃபீல்டு என்று கதைக்கிற, மூணு ஃபீல்டும் சேர்ந்துதான் ஃபீல்டு என்று கதைக்கிற. இது மொத்தமாக வந்து பிள்ளைகள் 30 மார்க்ஸ கொண்டிருக்கும். சாரி, 10 MCQ இருக்கும். 10 MCQ இருக்கும். கிட்டத்தட்ட எப்படியும் 10, ஒரு சில டைம்கள்ல 1-2 குறையலாம். பட் 10 MCQ அடிக்கடி வரும். 2020, 2019 நீங்க சொன்னா 19, 9, 10 MCQ ஃபீல்டாகவே வந்திருக்கு. ரைட். 19ல 11 கேள்வி வந்திருக்கு. இதுல ஒரு எஸ்ஏ கேள்வி வரும் பிளே. ஒரு எஸ்ஏ கேள்வி எப்பொழுதும் அந்த 4வது கேள்வி, 4வது செல்லக்குள்ள 8வது எஸ்ஏ கேள்வியாக ஃபீல்டு தான் மாறும். எஸ்ஏ கேள்வி வந்து 8வது கேள்வி வந்து ஒரு எஸ்ஏ கேள்வி ஃபீல்டுல வரும். அப்ப ஒரு எக்ஸாம், இந்த ஃபீல்ட் நீங்க படிக்கும் போதும் எப்படியும் மொத்தமாக ஃபீல்ட படிச்சு முடியக்குள்ள 17.5 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இருக்கும். கிட்டத்தட்ட குறைஞ்சது 17.5, 18 மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு எஸ்ஏக்கு 7.5 மார்க்ஸ், 10 MCQக்கும் 10 மார்க்ஸ். ஸோ 17.5 மார்க்ஸுக்கு நாங்க படிக்க போறோம். மெக்கானிக்ஸ்ல இன்னொரு வடிவம். மெக்கானிக்ஸ் 100% கிளியராக இருக்குமாக நல்லா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிள்ளைக்கு ஆகவும் சிம்பிளான ஒரு செக்ஷன், ஆகவும் சிம்பிளான ஒரு செக்ஷன். ஒரு சில வாய்ப்பாடுகளும் ஒரு சில தத்துவங்களையும் நாங்க படிக்க போறோம். பெரிய அளவுக்கு இல்ல, ஆனா நீங்க மனசுல நினைச்சு கொள்ளணும், இந்த செக்ஷனை நான் இப்ப ஆரம்பத்திலே நாங்க இன்றைக்கே தொடங்குறதால இந்த செக்ஷனை நான் 100% விளங்கி எடுக்கணும். இந்த 17.5 மார்க்ஸையும் நான் ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கணும். அந்த எண்ணத்தோட நாங்க படிக்கணும். அப்ப அதை படிக்கணுமாக இருந்தால் இதுக்குரிய இது எப்படி வரும், எப்படி கேள்விகள் வரும், பாஸ் பேப்பர்கள் எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையும் நான் வழங்கப்படுறேன். ரைட். ஓகே. என்ன
ரைட். சோ மொத்தம் 17.5 மார்க்ஸ் தாரத்துக்குரிய விளக்கத்தை ஏற்பாடு செய்ய போறோம். இப்ப இதுல சம்பந்தமாக நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லக்குள்ள ஃபுல் பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் ஒன்று உங்களுக்கு நான் செய்ய போறேன். ஃபுல் பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் வந்து நான் இதுக்கு செய்வேன். இல்லாது நான் உங்களுக்கு படிப்பிக்கிற அந்த மெத்தட் வச்சு நீங்க பாஸ் பேப்பர்களை சரியா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். முதல் தியரியை விளங்கி எடுத்துக்கொள்வோம். அப்ப முதலாவது நாங்க ஃபீல்டுலையும் 3 வகையான ஃபீல்டுகளை பத்தி கதைக்க போறோம். ஒரு திணிவை சூழ உள்ள பிரதேசம் நாங்க சொல்ற ஈர்ப்பு புலம்னு சொல்றோம். ஒரு நிலையான ஏற்றம் ஒன்றை சூழ உள்ள பிரதேசத்துக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னா காந்தப்புலம், மின்புலம் சொல்ற. ஒரு காந்தம் ஒன்றை சூழ அல்லது மின்னோடும் கடத்தி ஒன்றை சூழ உள்ள பிரதேசத்தை செல்றாங்க காந்தப்புலம் செல்றோம். அந்தந்த தலையங்கம் பெறக்குள்ள அந்தந்த புலங்களை பத்தி கதைக்கப்படும். தனித்தனியாக கேள்விகள் மொத்தமாகத்தான் ஃபீல்டு இந்த தலையங்கம் இருந்தாலும் ஒரு தியரியை ஒழுங்கா விளங்கிட்டோம்டா, கிராவிடேஷனல் ஃபீல்டு நல்லா விளங்கிட்டோம்னு சொன்னா இப்ப நாம திணிவு உண்டு செல்றதுக்கு பதிலாக அங்க ஏற்றத்தை போட்டோம்டா இதே தியரி தான் அங்கே கொஞ்சம் வித்தியாசமான விளக்கங்கள் அவ்வளவுதான். ரைட். சோ ஒரு ஃபீல்டை ஃபர்ஸ்டுக்கு நல்ல தரவா மாத்தணும். நீங்க அதை மாத்தினீங்கன்னா மற்ற 2 ஃபீல்டும் நார்மலாகவே விளங்கிட்டு போகும். அதுக்கு நாங்க படிப்பிக்கிறது தான் முதலாவது படிப்பிக்கிறது தான் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய நாங்க ஈர்ப்பு புலத்தை பத்தி கொஞ்சம் ஆராய போறோம். சோ எங்க 2 தலையங்கம் வந்து பிள்ளைகள் ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் ஃபீல்டு, ஈர்ப்பு புலம். சோ ஞாபகம் இருக்குது இல்லையா? ஈர்ப்பு புலம் பத்தி ஆராயிறது யாராக இருப்பாரு? ஐன்ஸ்டீன், சாரி நியூட்டன். நியூட்டனை பத்தி கதைக்கணுமாக இருந்தால் நியூட்டன் தான் இது சம்பந்தமாக முதலாவது பரிசோதனையை மேற்கொள்றாரு. பரிசோதனைங்கிறத விட அவருக்கு நடந்த ஒரு அனுபவம் இல்லையா? ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே படுத்தவருக்கு கீழே தலையில ஆப்பிள் பழம் ஒன்று விழுந்ததுக்கு அவரு யோசித்த அந்த சிந்தனைகளும் ஆரம்ப காலத்துல அவர் யோசிச்சது, பிற்காலத்துல அதை பரிசோதனை ரீதியாக அவர் நிறுவிய விளக்கங்கள் தான் இந்த ஈர்ப்பு புலம். ஒரு பொருள் வந்து பூமியில வைக்கப்பட்ட பொருள் ஏன் கீழ் நோக்கி விழுகுதுங்கிறதும், ஏன் எந்த விதமான ஒரு பிடிமானமும் இல்லாம சந்திரன் வந்து பூமியை சுத்தி கொண்டு வருகுது, அப்ப சந்திரன் பூமியை நோக்கி இழுக்கப்படாதா, ஏன் இழுக்கப்படலைங்கிறதையும் பத்தி எல்லாம் அவரு சிந்திக்க தொடங்கி வெளிவிட்ட இந்த கருத்து தான் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு. சூரியனை சுத்தி ஏன் கோள்கள் வட்ட வடிவத்துல வருகுது, நீள்வட்ட பாதையில வலம் வருகுதுங்கிறதெல்லாம் இவர் ஆராய்கிறார். இவருக்கு முதல் வந்து என்ன செய்யறாரு செல்லக்குள்ள இவர காலப்பகுதியை சேர்ந்தால் தான் கெப்லர் என்று சொல்ற ஒரு விஞ்ஞானி தான் இந்த வான்கோள்கள இயக்கம், இந்த கோள்கள நடத்தைகளை பத்தி ஆராய்ந்து 3 முடிவுகளை வெளிவிடுறாரு. கெப்லர் விதி என்று சொல்லக்கூடிய அந்த 3 விதிகளை நியூட்டன் எப்படி 3 விதிகளை விசைகளுக்கு கொடுத்தாரோ, இந்த ஈர்ப்பு புலத்துக்கு கெப்லர் என்று சொல்லக்கூடிய ஆள் வந்து என்ன செய்யறாரு என்று சொல்லக்குள்ள 3 விதிகளை கொடுக்காரு. இந்த கெப்லர் இந்த விதிகளை வச்சு நியூட்டன் என்ன செய்யறாரு, நியூட்டனும் அந்த விதிகளை வச்சும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லக்குள்ள இந்த வான்வெளிகள்ல இந்த கோள்கள இயக்கங்கள் சம்பந்தமான ஒரு தியரி ஒன்று உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த தியரியத்தை நாங்க ஈர்ப்பு புலம்னு சொல்றோம். இதுல நாங்க பிசிக்ஸ்ல இதை படிப்பிக்கிறேன்னு சொன்னா இப்ப ஈர்ப்பு புலம் நாங்க கோள்கள இயக்கத்தை கொண்டு போய் ஆராயிரத்தை விட பிசிக்ஸ் ரீதியாண்டு செல்லக்குள்ள விசை சார்பாக, சக்தி சார்பாக இதுல இயக்கங்களை பத்தி நாங்க விளங்கப்படுத்துற ஒரு பாடம் தான் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு. என்ன விசைகள் எப்படி தொழிற்படுது, எப்படி சக்தியை அது பெற்றுக்கொள்ளுது. ரைட். ஒரு ராக்கெட் ஒன்று நாம இங்க பூமியில இருந்து ஏவப்படுற ஒரு ராக்கெட் வந்து ஒரு பூமியை சுத்தி ஒரு வட்டப்பாதையில அல்லது நீள்வட்ட பாதையில சுத்துற முறை ஏன் அப்படி சுத்த வைக்கப்படுது, அப்படி சுத்துறதுக்கு காரணம் என்ன, அதுக்குரிய சக்தி எவ்வாறு கிடைக்குது. ரைட். இந்த சேட்டலைட்ல மோஷன் எல்லாம், இந்த சேட்டலைட் எல்லாம் அனுப்புறாங்களே விண்வெளியில, இந்த சேட்டலைட் எல்லாம் என்ன வேகத்தோட சுத்துது, என்ன ஒழுக்கு வேகம், என்ன ஒழுக்கு ஆரையில வைக்கப்பட்டிருக்கு, பூமியில இருந்து என்ன உயரத்தில் இருக்குங்கிறதெல்லாம் நாங்க இந்த செக்ஷன்ல ஆராய போறோம். ரைட். சோ இது ஒரு சிறியதொரு பாடப்பரப்பு, சிறியதொரு பாடப்பரப்பாக இருக்கிறதால இதுக்குரிய விளக்கங்களை நாங்க பார்த்துக்கொள்வோம். அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிற ஒரு விளக்கத்தை நாங்க எடுக்க போறோம். பிள்ளைங்க எழுதிக்கொள்ளுங்க. ஈர்ப்பு புலம் இந்த தலையங்கத்துக்கு எழுதிக்கொள்ளுங்க.
ஒரு திணிவை சூழ உள்ள ஒரு திணிவை சூழ உள்ள ஈர்ப்பு விசை தொழிற்படுகின்ற பிரதேசம் ஒரு திணிவை சூழ உள்ள ஈர்ப்பு விசை தொழிற்படுகின்ற பிரதேசம் ஈர்ப்பு புலம் எனப்படும். அப்ப ஒரு திணிவ சூழ உள்ள பிரதேசத்தை செல்ற பிள்ளைகள் ஈர்ப்பு புலம். உதாரணத்துக்கு நான் ஒரு திணிவு ஒன்று எடுத்தேன்டா, எந்த ஒரு திணிவு, நானும் ஒரு திணிவு, நீங்களும் ஒரு திணிவு, ஒரு கதிரை, ஒரு மேசு, நம்மள சூழலிக்கிற ஒவ்வொரு திணிவை சூழ என்ன செய்யுதுன்னா ஈர்ப்பு புலம் இருக்கு. அதுல புலங்கள் காணப்படுது. ரைட். இப்ப நாங்க பூமியை எடுத்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு புலத்தை உருவாக்கி இருக்கும். பூமியை விட சூரியன் எடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு புலத்தை உருவாக்கி இருக்கும். திணிவிட பெருமானம் கூட கூட இந்த புலத்திர பருமனும் அதிகரிக்கும். ரைட். அப்ப இத குறிப்பிட்ட ஒரு ஏரியா வரைக்கும் இது என்ன செய்யுதுன்னா தண்ட புலத்தை பிரயோகிக்கும். அந்த ஏரியாட மேக்சிமம் தூரம் முடிவிலி. எந்த ஒரு திணிவும் முடிவிலி தூரம். முடிவிலி என்று சொல்றது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஒரு எல்லையான்னு கேட்டா முடிவிலிங்கிறது ஒரு ஒப்பீடு என்று சொல்லி தந்திருக்கேன். அதுல ஆரையோட ஒப்பிடக்குள்ள கொஞ்சம் பெரிய தூரம் எல்லாம் முடிவிலி என்று சொல்றோம். இந்த முடிவிலி தூரம் என்று சொல்றது எப்பொழுதும் பெரிய தூரம் ஒரு எண்ணம் இல்லை. இந்த கருதுற பொருள்ற ஆரையோட ஒப்பிடக்குள்ள மிகப்பெரிய தூரங்கள் ஓரளவு பெரிதாக இருக்குமாக இருந்தால் அதான் முடிவிலி நாங்க சொல்றோம் இல்லையா. முடிவிலி என்று சொல்றதுக்கு என்ன கொஞ்சம் பெருசு. இப்ப 40 மடங்கு 50 மடங்கு தூரங்கள் எல்லாம் நாங்க முடிவிலி தூரம் சொல்றோம். ரைட். ஓகே. அப்ப பொதுவாக நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இதுல ஈர்ப்பு புலம் ஒன்று தொழிற்படும். எந்த ஒரு திணிவையும் சூழ ஒரு புலம் ஒன்று ஏற்படுத்தப்படும். இது ஒரு கற்பனையான ஒரு எடுகோள். இந்த புலத்துல வைக்கப்பட்ட ஒரு பொருள், இந்த புலத்துல வைக்கப்பட்ட இன்னொரு பொருளும் இந்த பொருளுக்கும் இடையில இப்ப இந்த திணிவுக்கும் இன்னொரு திணிவு ஒன்று இருக்குமாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இடையில எப்பொழுதும் கவர்ச்சி விசை ஒன்று தொழிற்படுங்கிறத நியூட்டனே எதிர்ப்பு. இவங்க 2 பேருக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு கவர்ச்சி விசரிக்கும். எந்த 2 திணிவுகளுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசரிக்கும். இப்ப நாம் இருக்கேன்னு சொன்னா எனக்கு பக்கத்துல ஒரு மேசை ஒன்று இருக்குதுன்னு சொன்னா எனக்கும் மேசைக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கு. பட் அப்ப இந்த கவர்ச்சி விசைக்கு காரணமாக என்ன செய்யணும்? 2 பேரும் ஒன்றை ஒன்று நோக்கி தனியங்கணும் இல்லையா. நோக்கி இயங்கணும். அப்ப நோக்கி ஒன்று ஒட்டி கொண்டுதான் இருக்கணும். பட் அப்படி ஒட்டி கொண்டு இருக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா எனக்கு நானும் மேசையும் தனியாக்கப்படல. ஒரு என்ன சூழ வேற திணிவுகள் இருக்கு. மற்ற திணிவுகளும் என்ன இழுக்கிறதால அதே நேரத்துல எனக்கு வேற விசைகளும் தொழிற்பாடுறதால செவ்வன் மருதாக்கம் உராய்வு போன்ற விசைகள் இருக்கிறதால நாங்க எங்களை நோக்கி மேசையோ என்ன நோக்கி மேசையை நோக்கி நானோ போகல. 2 பேர் பக்கத்துல நின்றாங்கன்னு சொன்னா 2 பேருக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. ஆனா 2 பேரும் ஒட்டி கொண்டு இருக்கிறல்ல இல்லையா. ஈர்ப்பு விசை காரணமாக 2 பேரும் ஒட்டுறல்ல. ஏன்? அவங்கள சூழ வேற திரிவுகளும் இருக்கி, வேற விசைகளும் தொழிற்படுது. ஒரு தனியாக்கப்பட்ட பிரதேசம் ஒரு வசனத்தை இங்க அடிக்கடி யூஸ் பண்ண போறோம். தனியாக்கப்பட்ட பிரதேசம் சென்னா பிள்ளைகள் நாங்க கதைக்க போற இந்த இடத்துல தனியாக்கப்பட்ட பிரதேசம் சொன்னா அந்த ஏரியாவுல 2 திணிவுகளையும் தவிர வேற எந்த திணிவுமே இல்லை. வேற எந்த ஒரு புலமும் இல்லை. இவங்க 2 பேரும் தான் செல்றது. இப்ப ஸ்பேஸ்ல நாம கொண்டு போறோம். ஈர்ப்பு வேற எந்த ஒரு புலமும் இல்லாத ஒரு இடத்துல வேற ஒரு பூமியில அங்க ஈர்ப்பு புலமும் அங்க இல்ல, சூரியன் ஈர்ப்பு புலம் இல்ல, வேற எந்த கிரகங்களும் ஈர்ப்பு புலம் இல்லாத ஒரு தனியாக்கப்பட்ட இடம் சொன்னா இந்த 2 பேரும் தான் அங்கு வைக்கப்பட்ட ஆட்கள். அந்த 2 பேர்லையும் வேற எந்த விசைகளும் தொழிற்படுறல்ல என்று சொன்னா அந்த 2 திணிவுகளை நீங்க பக்கத்துல வச்சா என்ன நடக்கும் பிள்ளைகள்? உடனடியா ஒட்டிக்கொள்ளும். தனியாக்கப்பட்ட ஒரு பிரதேசம்ங்கிறது ஒரு கற்பனையான ஒரு எடுக்கும். இது கேள்விகளுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணப்பட போகுது. தனியாக்கப்பட்ட பிரதேசம், தனியாக்கப்பட்ட ஒரு இடத்தில் என்று சொன்னா
அந்த இடத்துல அந்த ரெண்டு திணிவுகள் புலங்களை ரெண்டு திணிவுகளும் மாத்திருந்த அன்றைக்கு அந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில மட்டும் தொழிற்படுற கவர்ச்சி விசை மாத்திருந்த அன்றைக்கு வேற எந்த ஒரு விசைகளும் இந்த பொருளையோ தொழிற்படல. ஒரு ரெண்டு பேரும் தான் இருக்காக. இந்த ரெண்டு பேரும் எப்பொழுதும் என்ன செய்வாங்க பிள்ளைகள்? ரெண்டு திணிவுகளும் எப்பொழுதும் என்ன செய்யும்? ஒட்டி கொண்டிருக்கும். ஏன்? ரெண்டு பேரும் அந்த விசையோட மோதுவாங்க, மோதித்தான் காணப்படுவாங்க. பட் அப்படி இயற்கையாக நடக்கிறல்ல. அதுக்கு காரணம் வெவ்வேறு நிபந்தனைகள், வேறு வேறு விசைகள், வேறு வேறு புலங்கள்லாம் தொழிற்படுது. இப்ப பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு கவர்ச்சி விசை இருக்குங்கிறதுக்காக வேண்டி பூமியும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று மோதுறல்ல, மோதாது. அப்படி மோதாம இருக்கிறதுக்காக என்ன செய்யுது? அதுக்கு ஒரு வேகம் ஒன்று கொடுக்கப்படுது. அது பூமியை சுத்தி வட்டப்பாதையில சுத்தி கொண்டு வருகிறது, அல்லது நீள்வட்ட பாதையில சுத்தி கொண்டு வருதுன்னு நாம சொல்றோம். ரைட், ஓகே. சோ நாங்க கதைக்க போற அவ்வளவு தனியாக்கப்பட்ட ஒரு பிரதேசம். வேற விசைகள் அந்த பொருள்ல வேற இது எதுவுமே தொழிற்படுறதில்ல, ஈர்ப்பு விசையை தவிர. இதுதான் இங்க நாங்க எடுக்கிற எடுகோள். அப்ப தனியாக்கப்பட்ட பிரதேசங்கிற ஒரு சொல்லொண்ட வழங்கிக் கொள்ளுங்க. முதல்ல இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு விசை தொழிற்படும்ங்கிறத நியூட்டன் என்ன செய்யறாருன்னா நிறுவனார். ரெண்டு பேருக்கும் இடையில எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு விசை தொழிற்படும்ங்கிறத நியூட்டன் சொல்றார். விலகிக் கொள்ளுங்க பிள்ளைகள். நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. எழுதிங்களா? விலகிக் கொள்ளுங்க. நியூட்டன் ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுண்டா, ரெண்டு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு விசையானது, இது ரெண்டு திணிவு. நான் அந்த திணிவை M1 எடுக்கேன், இவரை M2 எடுக்கேன். எப்பொழுதும் ரெண்டு திணிவுகளுக்கு இடையில என்ன இருக்கும்? கவர்ச்சி விசைதான் காணப்படும். எப்பொழுதும் ரெண்டு திணிவுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை காணப்படும். நியூட்டன் அதை ஃபர்ஸ்டுக்கு சொல்றார். அப்ப எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதிக் கொள்ளுங்க. இரு திணிவுகளுக்கு இடையில் தொழிற்படும், இரு திணிவுகளுக்கு இடையில் தொழிற்படும், இரு திணிவுகளுக்கு இடையில் தொழிற்படும், இரு திணிவுகளுக்கு இடையில் தொழிற்படும் கவர்ச்சி விசையானது, இரு திணிவுகளுக்கு இடையில் தொழிற்படும் கவர்ச்சி விசையானது அவ்விரு திணிவுகளின் பெருக்கத்திற்கு, அவ்விரு திணிவுகளின் பெருக்கத்திற்கு, அவ்விரு திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும், அவ்விரு திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும், அவ்விரு திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் நேர்விகித சமனாகவும் அவ்விரு திணிவுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தில், அவ்விரு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் அவ்விரு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் வர்க்கத்திற்கு, வர்க்கத்திற்கு
நேர்மாறு விகித சமனாகவும் நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். இருக்கும் எனவே ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசையானது அல்லது ஈர்ப்பு விசையானது அவ்விரு திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர்விகித சமனாகவும் அவ்விரு திணிவுகளுக்கும் இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். சோ ஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இது ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் ஆர். அப்ப அவர் ஈர்ப்பு விசையை பத்தி கதைக்கக்குள்ள என்ன சொல்றாருன்னா எஃப் நேர்விகித சமன் m1 into m2. அதே எஃப் நேர்விகித சமன் ஒன்றின் கீழ் ஆர் ஸ்கொயர். சோ எஃப் நேர்விகித சமன் m1 into m2 ஓவர் ஆர் ஸ்கொயர். சோ இதுல இருந்து நாங்க செல்ல போறோம் நேர்விகித சமனை சமப்படுத்துறதுக்காக ஒரு மாறிலி போடணும். கொண்டு போடணும் ஜி. அது கேபிட்டல் ஜி இன்டூ m1 into m2 ஓவர் ஆர் ஸ்கொயர் என்று செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாடு ஒன்று உருவாக்கப்படுது. இங்க ஜி என்று சொல்றது பிள்ளைகள் அகில ஈர்ப்பு மாறிலி என்று சொல்ற அகில ஈர்ப்பு மாறிலி. ஒரு மாறிலி. ரைட், எழுதி கொள்ளுங்க படத்துக்கு. அகில ஈர்ப்பு மாறிலி. ஜீட அழகு வாய்ப்பாடு முக்கியம். நான் யூஸ் பண்ண போற முதலாவது வாய்ப்பாடு f7 g into m1 m2 over r squared. ஜீட பெருமானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு செல்லக்குள்ள ஜீட அழகடுங்க பாப்போம். ஜியின் அழகன் அடிக்கடி கேட்டு வருவாங்க இல்லையா? சோ ஜி சமன் என்ன வரைக்க போகுது எஃப் இன்டு ஆர் வர்க்கத்தின் கீழ் m1 into m2. சோ அழகு வந்து ஜீட அழகு வந்து என்ன வரைக்கும் பிள்ளைகள் எஃப் நியூட்டன் ஆர் ஸ்கொயர். சோ மீட்டர் ஸ்கொயர் திணிவு கிலோகிராம். சோ கிலோகிராம் ஸ்கொயர் மேலுக்கு போனா கிலோகிராம் -2. இது ஒரு எஸ்ஐ அழகு இப்படி வரும். அல்லது பிள்ளைகள் அல்லது இது இன்னும் கேட்பாங்க, வேறொரு அழகுல கேட்பாங்க, கேட்டு வந்திருக்கி. அல்லது நியூட்டனுக்கு பதிலாக நீங்க கிலோகிராம் ms-2 போடலாம் இல்லையா? கிலோகிராம் ms-2 இங்க மீட்டர் ஸ்கொயர் இன்டு கிலோகிராம் -2. இப்ப என்ன சொல்லலாம் அழகு. அப்ப இங்க கிலோகிராம் -2. சோ கிலோகிராம் -1. இங்க மீட்டர் ஸ்கொயர். சோ மீட்டர் கணம். இங்க செகண்ட் -2. சோ செகண்ட் -2. அப்ப இந்த ரெண்டு அலகுகளும் கேட்டு வந்திருக்கு.
2019 ஆண்டு 2019 ஆண்டு பாஸ் பேப்பர் பிள்ளைகள் 2019 ஆண்டு பாஸ் பேப்பர் 2வது கேள்வி 2019 ஆண்டு 2வது கேள்வி ஈர்ப்பு மாறிலி ஜியின் பரிமாணங்கள் யாது எக்ஸாம் பேப்பர்ல 2019 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்த கேள்வி 2வது கேள்வி என்ன ஈர்ப்பு மாறிலி ஜியின் பரிமாணம் யாது 5 வேர்டு இருக்கும் சோ பரிமாணம் என்ன பிள்ளை ஜியோட பரிமாணம் 2019 வந்திருக்கேன் சோ என்ன வரைக்க போகுது கிலோகிராம் சோ m -1 மீட்டர் சோ L3 செகண்ட் t -2 2019 ஆண்டு 2வது கேள்வி ஜீர அலகு ஜீர பெருமானம் வந்து பிள்ளைகள் ஜிக்கு ஒரு பெருமானம் இருக்குமா இருக்காதா சோ ஜீர பெருமானம் வந்து என்ன செல்லுதுன்னு சொன்னா 6.7 தர 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மீட்டர் -2 -11 வரக்குள்ளே விளங்கிக் கொள்ளுங்க மிக சிறியது ஒரு விஷயம் இல்லையா 10⁻11 எதையும் பெருக்க திணிவுகள் பெருக்கங்களை பெருக்கும் போது 10⁻11 வந்தா சிறிய திணிவுகளை தொழிற்படுற ஈர்ப்பு விசை புறக்கணிக்கத்தக்கது அளவுக்கு சின்னது அரிக்க போகுது 6.7 தர 10⁻11 6.7 தர 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 ஜீர பெருமானம் ரைட் ரைட் ஜீர பெருமானம் எக்ஸாம்ல தருவாங்க நீங்க பாடமாக்க தேவையில்லை பெருமானம் பாடமாக்க தேவையில்லை எந்த ஒன்று மாறிலிட பெருமானமும் நீங்க பாடமாக்கல அவங்க தருவாங்க ரைட் இது இன்ன பெருமானம் தான் இருக்கும் இன்ன பெருமானத்தை கொண்டிருக்குங்கிறது அவங்க தருவாங்க நீங்க பாடமாக்க தேவையில்லை ஆனா அலகுகள் பரிமாணங்கள் எல்லாம் நீங்க பாடமாக்கி கொள்ளணும் நான் கேட்டிருக்கிறேன் 2019 2வது கேள்வியாக வந்திருக்கு அப்ப இது முதலாவது ஒரு வாய்ப்பாடு ஒன்று சொல்லி தந்திருக்கேன் ஒரு வாய்ப்பாடை தந்தா அந்த வாய்ப்பாட்டுக்கு கொஞ்சம் கேள்வி செய்யறதுதான் புத்திசாலித்தனம் எப்படி கேள்விகள் வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல எப்படி வரலாம் இந்த திணிவை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறத முதலாவது விளங்கிக் கொள்ளணும் எல்லாருக்கும் இந்த திணிவை டிரெக்டாகவே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணிடலாம் இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் ஒரு கோலொண்டை தந்து போட்டு எம் திணிவுடைய ஒரு கோலொண்டை தந்து போட்டு இன்னொரு திணிவு ஸ்மால் எம் திணிவு ஒன்று விடத்துட்டு ஒரு போலொண்டை தந்து போட்டு இவர் M1 இவர் ஸ்மால் எம் இவர் கேபிட்டல் எம் 2 பேரும் ஆர் தூரத்தில் இருக்காங்க சோ இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு விசை என்ன என்று கேட்டா நம்ம ஈர்ப்பு விசை இப்ப நாம இவர் 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஈர்ப்பு விசை GM1 M × என்று சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம் இந்த வாய்ப்பாட எல்லா திணிவுகளுக்கும் நாம நினைச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம் அதான் இந்த விடத்திட்டு இருக்கிற அந்த ட்ரிக் உண்டு அதான் எக்ஸாம் அப்ப இப்படி ஒரு கோலுக்கும் ஒரு திணிவுக்கும் பாவிக்கலான்னு கேட்டா பாவிக்கலாம் இந்த வாய்ப்பாடு யாருக்கு பொருந்தும் புள்ளி திணிவுகளுக்கு மாத்திரம்தான் பொருந்தும் இந்த வாய்ப்பாடு புள்ளி திணிவுகளுக்குரிய வாய்ப்பாடு அப்ப முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் வாய்ப்பாட்டுக்கு கீழே முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க இச்சமன்பாடானது புள்ளி திணிவுகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் புள்ளி திணிவுகளுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தலாம் இப்ப ஒரு கோல்ங்கிறது ஒரு புள்ளி திணிவு இல்லை நான் படிச்சு தந்திருக்கேன் புள்ளி திணிவாக எப்படி மாத்திரன்னு சொல்லி ஞாபகம் இருக்க பிள்ளைகள் புள்ளி திணிவாக மாத்திர நாங்க எங்க படிச்சோம் புள்ளி திணிவு சடத்துவ திருப்பத்துல படிச்ச ஞாபகம் இருக்க சுழற்சி இயக்கத்துல ஒரு சடத்துவ திருப்பத்துல வாய்ப்பாடு MR², அது புள்ளி திணிவுக்குரிய வாய்ப்பாடு. எனவே எந்த ஒரு பொருளையும் புள்ளி திணிவுகளாக மாத்தித்தான் நாங்க சடத்துவ திருப்பம் காணணும். அப்படி கண்டு வந்தது ஒரு சில பொருட்களுக்கு வாய்ப்பாடுகள் கண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஒரு புள்ளி திணிவுகளுக்கு மாத்திரம் தான் இவர் பொருந்துவார் என்று சொன்னா, அப்ப புள்ளி திணிவுகளுக்கு மாத்திரமே இச்சமன்பாடு பொருந்தும் அல்லது பொருத்தமானது அல்லது பயன்படுத்தலாம் என்று சொன்னா பிள்ளைகள், அப்ப நாங்க புள்ளி திணிவுகள் தராத பட்சத்துல என்ன செய்வது? ஒரு கோல் ஒரு புள்ளி திணிவு அல்ல. அந்த கோலின் நீளம் முழுவதும் என்ன கிடக்கு? நமக்கு புள்ளி திணிவு கிடக்கு.
அதே மாதிரி ஒரு வளையத்தை எடுத்து சொன்னா அது ஒரு புள்ளித்திணிவாண்டு கேட்டா புள்ளித்திணிவு இல்லை. ஒரு வளையத்தை எடுத்துண்டா ஒரு வளையம் அதுல வளையம் முழுவதும் அதுல திணிவு நிலற்றிய பகுதி முழுவதும் என்ன நடக்குது, அதுல திணிவு கணக்கு இல்லையா, இந்த நிலற்றிய பகுதி முழுவதும். அப்ப இப்படியான கேஸ் எல்லாம் வரும்போது நாங்க என்ன செய்யணும்னா புள்ளித்திணிவுகளாக மாற்றணும். புள்ளித்திணிவாக மாற்றுறது பெரிய வேலை இல்லை, ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லக்குள்ள ஒவ்வொரு கட்டம் கட்டமாக போக போறோம். இந்த வாய்ப்பாற்ற உண்மையாக பயன்படுத்துற முறைகளை பத்தி ஆராய போறோம். அப்ப முதலாவது என்ன செய்யப்படுது, புள்ளித்திணிவுகளுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும். ரைட், ஓகே. அப்ப எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள், கேள்வி ஃபார்மட்ல எழுதிக்கொள்ளுங்க, கேள்வியாக எழுதிக்கொள்ளுங்க. 2 கிலோகிராம் 8 கிலோகிராம் திணிவுகள். 2 கிலோகிராம் எக்ஸாம்பிள் முதலாவது கேள்வி அளிக்கும். 2 கிலோகிராம் 8 கிலோகிராம் திணிவுகள். 2 கிலோகிராம் 8 கிலோகிராம் திணிவுகள். அதுல ஆரைய பற்றி செல்லல் என்று சொன்ன பிள்ளைகள் எப்பொழுதும் அது புள்ளி திணிவுகள் தான். 4 மீட்டர் இடைத்தூரத்தில் 4 மீட்டர் இடைத்தூரத்தில் தனியாக்கப்பட்ட ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருப்பின் தனியாக்கப்பட்ட ஒரு இடம் தான் உங்களுக்கு தெரியும். வைக்கப்பட்டிருப்பின் அவற்றுக்கிடையே தொழிற்படும் கவர்ச்சி விசை யாது? 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 ஒரு கேள்வியை வச்சு நிறைய கேள்விகளை உருவாக்கலாம். ஓகே, நம்ம இங்க பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். 2 கிலோகிராம் 8 கிலோகிராம் திணிவுகள் 4 மீட்டர் தூரத்துல வைக்கப்பட்டிருக்கு, தனியாக்கப்பட்ட ஒரு இடத்துல. உங்களுக்கு தெரியும், தனியாக்கப்பட்ட என்ற சொல் வந்தா உங்களுக்கு வழங்கிட்டு அந்த 2 பேருக்கு இடையில இருக்கிற ஈர்ப்பு விசையை தவிர வேற எந்த ஒரு விசையும் அங்க தொழிற்படல. அப்ப தனியாக்கப்பட்ட ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற அவங்களுக்கு இடையில தொழிற்படுற கவர்ச்சி விசையோட வாய்ப்பாடு G(m1m2/r²). நான் இந்த உதாரண கேள்வி, ஒப்பிலதார உதாரண கேள்விகளுக்கு ஜீர பெருமானம் தெரியல, உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஜீர பெருமானத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 10⁻⁴ இருக்கிற அந்த பெருமானத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இல்லையா. ஜீர பெருமானத்தை 6.7 தர 10⁻⁴ நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், அப்ப 6.7 தர 10⁻11 M1க்கு பதிலாக 2 கிலோகிராம், M2க்கு பதிலாக 4 கிலோகிராம், 8 கிலோகிராம், கீழ் 4 வர்க்கம். R²ங்கிறது 4 வர்க்கம் 16. சுருக்கினீங்க என்று சொன்னா 8 16 கேன்சல் ஆயிரும். 6.7 தர 10⁻11 நியூட்டன் பிளேன். அந்த அளவுக்கு மிக மிக நலிந்த ஒரு சிறிய திணிவுகள்ல தொழிற்படுற அந்த விச சின்னதா இருக்கும். 10⁻11 நியூட்டன்ங்கிறது எந்த அளவுக்கு சின்னதுன்னு உங்களுக்கே வழங்கும். மிக சிறிய திணிவுகள்ல தொழிற்படுற, இப்ப மிகப்பெரிய திணிவுகள்ல தொழிற்படுற விசைதான் மிகப்பெரிய சரிக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில தொழிற்படுற விசை, சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில தொழிற்படுற விசைகள் தான் வித்தியாசம். ரைட், பட் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம வேறொரு தரவுகள் எடுக்கணும். ஏன்னா இது புள்ளி திணிவுகளுக்குரிய வாய்ப்பாடு எடுக்கணும். அப்ப 2 பேருக்கும் இடையில எப்பொழுதும் என்ன இருக்கும், கவர்ச்சி விசை இருக்கும் பிள்ளைகள், கவர்ச்சி விசை இருக்கும். ரைட், இப்போ 4 மீட்டர் தூரத்துல வச்சிருக்கீங்க. வச்சா 2 பேருக்கும் இடையில கவர்ச்சி விசை வைக்கப்பட்டால் தனியாக்கப்பட்ட ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க, ஓடி போய் சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்களா? சந்திப்பாங்க. எவ்வளத்தை சந்திப்பாங்க? இப்ப போய் சந்திக்கக்குள்ள இவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு, இவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாருன்னு கேட்டா, ரைட், இந்த விச தூரத்துடன் விச மாறத்தை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தூரத்துடன் இந்த விச மாறத்தை பார்த்துக்கொள்ளுங்க. 4 மீட்டர் விடத்திட்ட 4 மீட்டர் இருந்துச்சுன்னா இவர் 4 மீட்டர் தூரத்துலதான் இவ்வளவு விசை. இப்ப கிட்ட நெருங்கும் போது தூரம் மாறுது. தூரம் மாறினா ஆட்டோமேட்டிக்கா விசை மாறும். விசை மாறுமா மாறாதா?
திரும்ப இன்னும் நெருங்கும் போது விஷம் மாறும். சரியாக எவ்வளத்தை சந்திப்பாங்க ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சு தந்தது? நான் சொன்னேன் மெக்கானிக்ஸ் ஃபுல் தரோண்டிச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நல்ல கிளியரா இருக்கும். அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க எடுக்கலாம். தொகுதிர புறவிச பூச்சியமாக இருந்தார். இவர்லையும் என்ன எஃப் இருக்கோ அதே எஃப் இவர்லையும் இருக்கிறதால இங்க தொகுதிர புறவிச பூச்சியம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தொகுதிர புறவிச பூச்சியமாக இருந்தால் ரெண்டு திணிவுகள் விடுவிக்கப்பட்ட ரெண்டு திணிவுகள் எப்பொழுதும் அந்த தொகுதிர புறவிச பூச்சியமாக இருந்தால் புவியீர்ப்பு மையத்தின் தான மாறாது. படிச்ச ஞாபகம் இருக்க? சோ எப்பொழுதும் இவ ரெண்டு பேரை நீங்க ஆரம்பத்துல ஓய்வில் இருக்கக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு புவியீர்ப்பு மையம் இருந்துச்சுண்டா விச கிடைச்சதுக்கு பிறகு அந்த விளைவு விச பூச்சியமாக இருந்தால் மீண்டும் அவங்க விடுவிச்சாங்கண்டா எவ்வளத்தை சந்திப்பாங்கன்னு கேட்டா எவ்வளத்தை சந்திப்பாங்க? படிச்சிருக்க புவியீர்ப்பு மையத்துல. சரியா? புவியீர்ப்பு மையத்துல சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்களா? இப்ப இடத்து இருக்கக்குள்ள என்ன புவியீர்ப்பு மையம் இருக்கோ அதே இடத்துலதான் ரெண்டு பேரும் போய் சந்திப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்ப அந்த கேள்வி இனி கேட்கப்படலாமா? கேட்கப்படவே இல்லாதா? ஒரு விசையை வச்சு போட்டு ஈர்ப்பு புலம்ங்கிறது கிட்டத்தட்ட மெக்கானிக்ஸ். ஒரு விஷம் வரும், அதுக்கு விஷம் வந்தா அதுக்கு பிறகு கேட்கிற கேள்வி எல்லாம் வழக்கமான கேள்விகள் தானே, ரைட்? பட் மாறுகின்ற விசை தூரம் மாற மாற விஷம் மாறும். என்னதான் இருந்தாலும் இவர் எவ்வளவு அளவு மாறுறாரோ அதே அளவு இவருக்கும் கிடைக்கிறதால எல்லா சந்தர்ப்பத்திலையும் புறவிச பூச்சியம், புறவிச பூச்சியம், ரைட்? சோ அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்தை சந்திப்பாங்க, ரைட்? எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த மேலுள்ள வினாவில் இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியிலேயே இதை கேட்டு போட்டு கீழுக்கு நம்பர் போடாமலே எழுதிக்கொள்ளுங்க. மேலுள்ள சந்தர்ப்பத்தில் இரு திணிவுகளும் மெதுவாக விடுவிக்கப்பட்டால் அவை எங்கே சந்திக்கும்? அவை எங்கே சந்திக்கும்? எங்கே சந்திக்கும்? எங்க சந்திப்பாங்க என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. ரெண்டு திணிவுகளும் மெதுவாக விடுவிக்கப்பட்டால் அவை எங்கே சந்திக்கும்? அப்ப புறவிசை தாக்காத போது ஆரம்பத்துல எவ்வளத்த புவியீர்ப்பு மையம் இருக்கோ அதே இடத்துல தொடர்ந்து புவியீர்ப்பு மையம் இருக்குன்னு பார்த்தோம். புறவிசை தொழிற்படல் என்று சொன்னா துணிக்கைகள் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது. சோ ரைட், இப்ப எங்கே சந்திக்கும்டா விடத்தை இருக்கக்குள்ள புவியீர்ப்பு மையமே விடத்தை இருக்கும். பார்த்திருக்கேன் இங்க ஒரு இடத்த இருக்கும், பெரிசுக்கு நடுவுல இருந்து பெரிய திணிவுக்கு பக்கத்துல கிடக்கும். பெரிய திணிவுக்கு பக்கத்துல எப்படி கிடக்கும்? தூரங்கள் விகிதத்துக்கு மறுதலையாக கிடக்கும். பார்க்கலையா பிள்ளைகள்? ரைட், தூரங்கள் திணிவுகள் விகிதத்துக்கு திணிவுகள் விகிதம் என்ன வரைக்க போகுது? 2 சோ 1:4. எப்பொழுதும் பெருசிக்கு பக்கத்துல புவியீர்ப்பு மையம் கிடக்கும். அப்ப இவருக்கு பக்கத்துல எக்ஸ் தூரத்திலையும் இவருக்கு பக்கத்துல 4x தூரத்திலையும் இருக்கும். ஏனென்றா திணிவிட விகிதம் 1:4 புவியீர்ப்பு மையம் எவ்வளவு தெரியும்? ஷார்ட்டா பார்த்து அப்படித்தான பிள்ளைகள். பெரிய ஆளுக்கு பக்கத்துல இருந்து எக்ஸ் தூரம் சொன்னா சின்ன ஆளுக்கு பக்கத்துல இருந்து 4x தூரம். திணிவுகள் விகிதத்துக்கு மறுதலையான தூரத்துல கிடக்கும். திணிவுட விகிதம் 1:4. அப்ப மொத்தம் 5x 4 மீட்டர் இருந்தா, சோ 5x = 4 மீட்டர் இருந்தா x = 4/5 மீட்டர். சோ 0.8 மீட்டர். எதுல இருந்து? அப்ப நீங்க சொல்லலாம் 8 கிலோகிராமில் இருந்து 0.8 மீட்டர் தூரத்துல சந்திக்கும், அல்லது 2 கிலோகிராம்ல இருந்து 3.2 மீட்டர் தூரத்துல சந்திக்கும். செல்லாம செல்ல பழச ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணி கதைக்கலதா இந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டார். நான் இயக்க சமன்பாடை பயன்படுத்தி காண இயலதா சார் இந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டா, நீங்க இயக்க சமன்பாடை பயன்படுத்த இயலாது. இயக்க சமன்பாடை நாங்க யூஸ் பண்ண இயலாது. காரணம் என்னன்னு சொன்னா புள்ளிக்கு புள்ளி விஷம் மாறுது, புள்ளிக்கு புள்ளி ஆர்முடுகள் மாறும்.
புள்ளிக்கு புள்ளி விசம் மாறுது. சோ புள்ளிக்கு புள்ளி ஆர்முடுகள் மாறும். ஆர்முடுகள் மாறுகின்ற ஒரு இடத்துல நீங்க ஏக்க சமன்பாடை பயன்படுத்தி இல்ல. சோ எப்பொழுதும் பிள்ளைகள் ஈர்ப்பு புலம் ஈர்ப்பு விசம் மாறுகின்ற இடங்கள்ல இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணவே இல்லை. விஷம் மாறுது. விஷம் மாறினா ஆர்முடுகள் மாறும். இப்ப விடத்தை இருக்கக்குள்ள 4 மீட்டர் தூரத்தடி இருக்கக்குள்ள இருக்கிற விசையை விட கொஞ்சம் இன்னும் கிட்ட நெருங்கும் போது வேற ஒரு விசை, இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கும் போது வேற விசை, இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கும் போது வேற விசை. அப்ப விஷம் மாற மாற ஆர்முடுகள் மாறும். இயக்க சமன்பாடு அவ்வளவும் சீரான ஆர்முடுகளுக்கு மாத்திரமே பொருந்தும். படிச்சிருக்கோம். சோ ஒரு ஈர்ப்பு புலத்துல அப்ப வேகம் கேட்டா தூரம் கேட்டா வேகம் தூரங்கள் கேட்டா எதை யூஸ் பண்ண வேண்டி இருக்கின்ற கேட்ட பிள்ளைகள் சக்தி காப்பு தத்துவம் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். படிச்சு தந்திருக்கேன் இல்லையா? ஆர்முடுகள் மாறுகின்ற இடங்கள்ல ஒரு சக்தி காப்பு தத்துவம் மட்டும்தான் செல்லுபடியாகும். ஆர்முடுகள் மாறிக்கொண்டிருக்கிற இடத்துல ஏண்டா சக்தி காப்பு தத்துவத்துக்கும் ஆர்முடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த ஏரியாவுல சக்தி காப்பு தத்துவம் மட்டும்தான் பொருந்தும். என்ன வேகத்தோட மோதும், இல்லாட்டி ஒரு ஆளை விடுவிச்சு வந்து விடத்த விடுவிக்கக்குள்ள என்ன வேகத்தோட மோதும் அப்படி இப்படின்னு எல்லாம் கதைக்கிறாங்க சக்தி காப்பு தத்துவம். இதுல சக்திகளை பத்தி கொஞ்சம் இன்னும் கதைக்க வந்திருக்கு. இப்படி 2 திணிவுகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஈர்ப்பழுத்த சக்தி ஒன்று இருக்கு. ஈர்ப்பழுத்த சக்தியில வாய்ப்பாடு வேற, எம்ஜிஹெச் இல்லை. அங்க படிச்ச மெக்கானிக்ஸ்ல படிச்ச எம்ஜிஹெச் இல்லை. இங்க அழுத்த சக்தியில பெருமானம் உண்மையான பெருமானம் வேற. சோ அதை நான் கொஞ்சம் சோனங்கி படிப்பிக்கேன். அப்ப சந்திக்கிற பொசிஷன் விளங்கிட்டா இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணலாமா? பண்ணிடலாம். சோ நோட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. திணிவுகள் நெருங்கும் போது தூரம் மாறுபடுவதால் திணிவுகள் நெருங்கும் போது தூரம் மாறுபடுவதால் விசையும் மாறுபடும். தூரம் மாறுபடுவதால் விசையும் மாறுபடும். எனவே ஆர்முடுகளும் மாறுபடுவதால் இயக்க சமன்பாடுகளை பிரயோகிக்க முடியாது. ஒரு குறித்த கணத்துல மட்டும் எஃப்=ma யூஸ் பண்ணலாம். வேற மத்த தூரத்துக்கு ஒரு குறித்த தூரத்துக்கு ஒரு குறித்த நேரத்திற்கு நாங்க இயக்க சமன்பாடுகளை யூஸ் பண்ணிடலாம். தூரம் நேரம் மாற எந்த ஒரு வாய்ப்பாடுக்கும் நாங்க இயக்க சமன்பாடு யூஸ் பண்ணிடலாம். எனினும் சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்துவதன் மூலம் கணித்தல்கள் மேற்கொள்ளப்படும். அப்ப கணித்தல்கள் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டேன். ஐடியா என்ன? ஒரு ஈர்ப்பு புல கேள்விகள் வந்து வேகம் என்ன, தூரம் எவ்வளவு தூரம் போயிருக்கு இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டா எதுக்குள்ளால போகணும்? நீங்க கேள்வி செய்யறதுக்கு சக்தி காப்பு தத்துவத்துக்குள்ளால போனா மட்டும்தான் வரும். சக்தி காப்பு தத்துவம் ஈஸியா பிள்ளைய ஆரம்ப மொத்த சக்தியும் இறுதி மொத்த சக்தியும் சமன் என்று சமப்படுத்திட்டீங்கிற கேஸ் முடிஞ்சுதானே. தனியாக்கப்பட்ட தொகுதி தானே நாங்க படிக்க போறதுல, தனியாக்கப்பட்ட தொகுதி தானே. தனியாக்கப்பட்ட தொகுதி என்று செல்லக்குள்ள வேற விசைகள் எதுவும் இல்லை தானே. இப்ப உராய்வு இல்லை, செவ்வன் மருதாக்கம் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ ஒரு தரைக்கு மேல வச்சிருக்காண்டாலும் இல்லை, எல்லாம் ஏவுலதான் இருக்கு. ஏவும் இல்லாதவரிடம் தனியாக்கப்பட்ட தொகுதினா வழியும் இல்லை, வெற்றிடத்துல வச்சிருக்கோம். வெற்றிடத்துல வைக்கப்பட்ட ஒரு இடத்தை தானே கதைக்க போறோம். நாங்க மேசைக்கு மேல தரைக்கு மேல வச்சு போட்டு நாங்க செவ்வன் மருதாக்கம் நிறைய எல்லாம் கீறல் இங்க நிறங்கிற கேஸே இல்லையே. இந்த ஈர்ப்பு விசைக்கு பேர் தானே நிற. அப்ப தனியாக்கப்பட்ட ஒரு இடத்துல நாங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சு அந்த 4 விசைகள் 5 விசைகள் எதுவுமே இல்லை. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற கவர்ச்சி விசையை தவிர வேற எந்த விசையும் தொழிற்படாத ஒரு இடத்துக்கு பேர் தான் தனியாக்கப்பட்ட பிரதேசம். ஈர்ப்பு புலம் சொல்ற அவ்வளவு தனியாக்கப்பட்ட பிரதேசத்தில் தான்.
அப்ப இந்த ரெண்டு விசையும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற தொழிற்படுற அந்த விசையை விட்டு போட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இதுக்கு நிறவுண்டு இருக்கும் எம்ஜி, இதுக்கு ஒரு செவன் மருதாக்கம் ஒன்று இருக்குமா, இது கரடான மேற்பரப்பு ஒப்பமான மேற்பரப்பு உராய்வு இலையால கட்டப்பட்டிருக்கு இழுவண்டு எல்லாம் கதைக்க இல்ல. ஏன் நம்ம கதைக்கிற இடம் எங்க எப்படிப்பட்ட இடம், தனியாக்கப்பட்ட பிரதேசம். அப்ப மறந்துடுவோம். இதுகளைத்தான் நாங்க கழிச்சிட்டு போறோம். நாங்க தியரி செழித்தாரத்தை விட கூடுதல் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் சொன்னா இந்த லூப்புகள் தான் தேவை. நீங்க குழம்புற இடங்களை தவிர்த்து கொண்டுட்டோம்னு சொன்னா கேள்விகளை ஈஸியா அடையாளப்படுத்திக் கொள்வீங்க. ஓகே, ரெண்டாவது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. ரைட், இதை கற்பனை பண்ணி பாத்தீங்களா? இந்த கேள்வி இருக்குத்தானே, நான் ஒரு கேள்வியை வச்சே கூடுதலா என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம்னு பார்ப்போமே. ரைட், இப்ப இது 2 கிலோகிராம் திணிவு, இது 8 கிலோகிராம் திணிவு. சுயாதீனமாக விடுவிச்சா எவ்வளத்தை சந்திப்பாங்க, புவியீர்ப்பு மையத்துல. 2 பேரை விடுவிச்சா புவியீர்ப்பு மையத்துல பிடிக்காங்க. ஒரு ஆளை பிடிச்சு வச்சுட்டு மத்தால விடுவிச்சம் சொன்னா, ஒரு ஆளை பிடிச்சு வச்சுட்டு மத்தால விடுவிச்சம் சொன்னா இவங்களோட வேகம் தூரத்துடன் மாறும் வரைவையும் நேரத்துடன் மாறும் வரைவையும் நீங்க வரைங்க பார்ப்போம். அப்ப மேலுள்ள சந்தர்ப்பத்தில் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. இதெல்லாம் கேள்விகள். மேலுள்ள சந்தர்ப்பத்தில் 8 கிலோகிராம் திணிவானது 8 கிலோகிராம் திணிவானது நிலையாக வைக்கப்பட்டு இது கற்பனை தான். நிலையாக வைக்கப்பட்டு அங்க பிடிச்சு வச்சிருக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். பட் இனி கற்பனையாகத்தான் நம்ம இந்த கேள்வி. ஆனா எக்ஸாம் இப்படித்தானே வரப்போகுது. 8 கிலோகிராம் திணிவானது நிலையாக வைக்கப்பட்டு 2 கிலோகிராம் திணிவு விடுவிக்கப்பட்டார். அதன் வேகமானது தூரத்துடனும் நேரத்துடனும் மாறும் வரைவை வரைக. தூரத்துடனும் நேரத்துடனும் மாறும் வரைவை வரைக. வேகமானது தூரத்துடனும் நேரத்துடனும் மாறும் வரைவை வரைக. தடுமல் கஷ்டமா இருக்கு. வரைக. ரைட், தூரத்துடனும் நேரத்துடன் மாறும் வரைவை வரைக. ரைட், தூரத்தை 6 எடுத்து சோ இவரை பிடிச்சு வச்சுட்டு இவரை விடுவிக்கீங்க. இருக்கிற 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு விசை இருக்கு. இங்க இருக்கிற விசை. பட் இவர் நிலையாக பிடிக்கப்பட்டிருக்காரு. இவர் 2 கிலோகிராம் சுயாதீனமாக வச்சிருக்காரு. வச்ச உடனே ஓடி வந்து மோதுவாரு, விடத்த வரை மோதுவார் இல்லையா? இந்த 2 பேரும் சுயாதீனம் அசைய போறலையே, இவர் மட்டும்தானே வந்து மோத போறாரு. இப்ப பிள்ளைகள் இப்ப மோதும் போது என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர்முடுகள் வேக நேர வரைவுங்கிறது நாங்க வேகத்தை பத்தி கேட்டு ஆர்முடுகளை வச்சுதான் கதைக்கிறோம் இல்லையா? வேகம் எப்படி மாறும், ஒரு துணிக்கடை இயக்கம் விசை காரணமாக எப்படி மாறும்னு கேட்டா, ஒரு துணிக்கடை வேகத்தை பத்தி கேட்கிற அத்தனை இடத்துல நாங்க படிச்சிருக்கோம் என்னண்டு, ஆர்முடுகளை வச்சுதான் நாம கதைக்கிற. சீரான ஆர்முடுகளா, அதிகரிக்கிற ஆர்முடுகளா, இல்லாட்டி குறைகின்ற ஆர்முடுகளா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி வேகம் வரை படிச்சிருக்கோம். ஒரு பொருள் ஆர்முடுகள் சீரானதாக இருந்தால் அந்த வேக நேர வரைப்பு இப்படி வரும். ஒரு வேகம் அதிகரிக்கிற ஆர்முடுகளாக இருந்தால் அதுல வேக நேர வரைப்பு இப்படி வரும். குறைகிற ஆர்முடுகளாக இருந்தால் அதுல வேக நேர வரைப்பு இப்படி வரும். படிச்சு தந்திருக்கேன். மெக்கானிக்ஸ் தான் நான் சொல்லி தந்தேன். மெக்கானிக்ஸ் தான் இங்கே நீங்க செல்லுங்க பிள்ளைகள். வேகம் வந்து என்ன செய்யுதுன்னு செல்லக்குள்ள முதலாவது இடப்பேச்சியோட கேட்காரு, தூரத்துடன் கேட்காரு. ஆரம்பத்துல வடத்துட்டு இருக்காரு. இங்க தூரம் கூடுதா குறையுதாங்கிறத ஃபர்ஸ்டுக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்டுக்கு தூரம் கூடுதா குறையுதா? தூரம் குறையுது. கிட்ட வரக்குள்ள வடத்திட்ட அப்ப ஒரு வேகம் ஒன்று வடத்திட்ட விடுவிக்கப்படுது. அப்ப நீங்களே செல்லுங்க பிள்ளைகள். ஆள்கூறு என்னன்னு கேட்டா
ஆறுக்கு ஒரு பெருமானம் இருக்கக்குள்ள வேகம் 0 ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது. அப்ப இந்த ஆள்கூறு ஆர்க்கமா 0 இல்லையா? இந்த விடத்து ஓய்வு மெதுவாக விடுவிக்கப்படுகிறதுண்டா ஆரம்ப வேகம் 0. அப்ப ஆர் தூரத்துல வேகம் 0. அப்ப ஆர் தூரத்துல வேகம் 0. கிட்ட நெருங்க 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 ஆர் குறையுது. அப்ப வரைவு இங்க இருந்து இப்படித்தான் வரணும், இங்க போக கூடாது. குறையுது, ஆர் குறையுதுன்னா வரைவு எப்படித்தானே நாங்க பார்க்கணும். ஆர்க்கு ரெண்டு மோதிர சந்தர்ப்பத்துல ஆர் 0. ஆர் 0 இருக்கக்குள்ள எஃப் முடிவிலி. ஆர் 0 இருக்கக்குள்ள எஃப் முடிவிலி இல்லையா? சோ அப்ப ஒரு பெரியதொரு வேகத்தோட போய் மோதுமா மோதாதா? மோதும். விடத்திருக்கிற வேகத்தை விட விடத்திருக்கிற வேகம் பெருசு, அதை விட இது பெருசு, இது பெருசு. அதாவது விடத்திருக்கிற ஆர்முடுகளை விட விடத்திருக்கிற ஆர்முடுகள் பெருசு. காரணம் விச பெருசு, தூரம் குறையுது, சோ விச இன்னும் கூடும். சோ அதை விட விடத்திட்டு இருக்கிற விச இன்னும் பெருசு. சோ ஒவ்வொரு புள்ளிலையும் என்ன செய்யுதுண்டா ஆர் குறைய குறைய ஆர்முடுகள் கூடுதுண்டா வேக நேர வரைபட படித்திறன் கூடுது. இப்ப டவுட் வந்து என்னன்னு சொன்ன பிள்ளைகள், வரைவு சில பிள்ளைகளுக்கு இப்படி கீறிப்பாங்க, சில பிள்ளைகள் இப்படி கீறிப்பாங்க. இதுல எது உண்மை நீங்க தீர்மானிக்கணும். விடத்திட்டு இருக்கிற படித்திறனை விட விடத்திட்ட வேகம் 0 சென்னா விடத்திட்டு இருக்கிற ஆர்முடுகள் வந்து ஒரு பெருமானம் சென்னா பிள்ளைகள் இன்னும் ஆர் குறைஞ்ச ஒரு இடத்தை நீங்க பார்க்கணும். ஆர் குறைஞ்ச ஒரு இடம் விடத்திட்ட. அப்ப இந்த இடத்துல எஃப் விச பெருசி. சோ அந்த இடத்துல ஆர்முடுகள் பெருசு அரிக்கணும்டா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச இடத்தை வேற இங்க போயிருக்காருண்டா ஒரு குறைஞ்ச இடத்துல அந்த இடத்துல நீங்க பார்க்கக்குள்ள ஆற பெருமானம் பெரிசா சின்னதான்னு பார்த்தா பெரிசு அரிக்கணும், அதாவது படித்திறன் பெரிசு அரிக்கணும். சோ இந்த கோணம் பெரிசு அரிக்கணும், இந்த கோணத்தை விடண்டா இது சாத்தியம் இல்லை. மறுதலையாக தூரம் கூட 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 ஆர்முடுகள் குறையுது. அப்படி யோசிச்சா கூட விட இதானே தூரத்துடன் வீக்கமா இருக்கும். தூரம் குறையுது பிள்ளை, வரைப்பு இங்க இருந்த பிறகு இப்ப இங்க இருந்த வரைவுக்கு செல்றார். இங்க மறுதலையாக யோசிச்சாலும் சரிதான், இங்க இருந்து இங்க போ 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 என்ன செய்யும், தூரம் கூட கூட விச குறையுது, சோ ஆர்முடுகள் குறையுது, சோ குறையுது ஆர்முடுகள். சோ வீட்டுகிராஃப் இப்படி இருக்கும். மோதிர கணத்துல மிகப்பெரிய ஒரு வேகத்தோட மோதிரிக்கும். சோ முடிவிலி ஒரு இடத்தை வெட்டாது. என்ற ஆர் 0 அடிக்கக்குள்ள எஃப் 0 எஃப் முடிவிலி. எஃப் முடிவிலிண்டா ஆர்முடுகள் முடிவிலி. ஆர்முடுகள் முடிவிலிண்டா வரைபட படித்திறன் முடிவிலி. வரைபட படித்திறன் முடிவிலி என்று செல்லக்குள்ள சொல்லி தந்திருக்கேன் செங்குத்து கோடு. சோ விடத்திட்ட மோதிர கணத்துல முடிவில் இன்றி செல்லக்குள்ள பிள்ளைகள் நிலை சமாந்திர கோடு கொண்டு வரணுமா இல்லையா? சோ இதான ஆன்சர். தூரத்துடன் தூரம் குறையுது, நான் ஒப்பிட்டேன். இப்ப பாருங்க, இது ஆர் அடுத்து ஆறுண்டா ஆரை விட ஒரு குறைந்த இடத்துல ஆரை விட குறைந்த இடத்துல அதாவது ஆரை விட குறைந்த ஒரு இடத்தை பார்க்க எஸ் இந்த இடத்துல ஆர்முடுகள் விசை எப்படி இருக்கும் பெரிசா இருக்கும். ஆர்முடுகள் எப்படி இருக்கும் பெரிசா இருக்கும். வேக நேர வரைபட படித்திறன்கிற இந்த கோணம் இந்த இடத்துல ஆரம்பத்தில் இருந்த கோணத்தை விட இந்த கோணம் பெரிசா இருக்க பெரிசா இல்லையா? பெரிசா இருக்கு. சோ கரெக்ட். வேகம் நேரத்துடன் மாறும் வரைவு கேட்காரு. நேரம் எப்பொழுதும் 0 ஸ்டார்ட் ஆகும், வரைவு இங்க இருந்து போகணும். நேரம் கூட 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 வேகம் கூடுது, கூடுற அளவும் கூடுது. சோ வீட்டி கிராஃப் இப்படி இருக்குமா? ஆர் குறையுது பிள்ளைகள், நேரம் எப்பொழுதும் கூடும் தானே. மோதிர கணத்துல வேகம் முடிவிலி பெரியதொரு வேகத்தோட மோதும். ரைட். சோ வீட்டி கிராஃப். சோ தூரத்துடன் வேகத்திற மாறல்
நேரத்துடன் வேகத்துடன் மாறல் ரெண்டும் டிஃப்ரெண்ட். அப்ப ஒரு சின்ன கேள்வி எப்படியெல்லாம் உடைக்கப்படுதுங்கிறத பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப நான் ஒரு கேள்விதான், பட் அதுல கேட்கக்கூடிய கேள்விகள் விளக்கங்கள் இது எல்லாம். இது ஃபர்ஸ்டுக்கு கொஞ்சம் மெதுவாக போனாலும் போக 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 நீங்க விளங்கிருவீங்க. அப்ப வேக நேர வரைவு கேட்காரா, இடப்பெயர்ச்சி நேர வரைவு கேட்காரா, எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. இந்த வேகத்துடன் தூரத்துடன் வேகம் மாறுறது கேட்காரா, நேரத்துடன் மாறுறது கேட்காரா. வீட்டுகிராஃபும் சமாந்தரமாக முடியும் என்ற மோதிர கணத்துல வேகம் மிக பெருசு. அப்ப அந்த மோதிர நேரம் ஒரு குறித்த நேரத்துல மோதுமாக இருந்தால் அந்த இடத்துல வேகம் முடிவிலி. ஆர்முடுகள் முடிவிலிண்டா செங்குத்த தந்திரிக்கணும். ஆர் குறைய குறைய வெலோசிட்டி குறையுமா இல்லையே, கூடும். ஆர் குறைய குறைய வெலோசிட்டி கூடுது. அங்க பாருங்க, ஆர் குறையக்குள்ள வெலோசிட்டி கூட வட்டத்தரிக்கிற ஆர் குறையக்குள்ள வெலோசிட்டி இன்னும் பெருசு. ஆர் குறைய குறைய வெலோசிட்டி கூடும், வேகம் கூடும். வேகம் குறையுமா எப்படி? கவர்ச்சி விசை இல்ல, கவர்ச்சி விசை காரணமாக எப்பொழுதும் வேகம் கூடும் தானே, ஆர் குறைய குறைய. ரைட், ஓகே. மெக்கானிக்ஸ் கிளியர் இருந்துச்சுன்னா ஈஸியான ஒரு பாடம். அடுத்த கல்வியிலே கொள்ளுங்க பிள்ளைகள். எம் திணிவுடைய 3 துணிக்கைகள், ஸ்மால் எம் திணிவுடைய பெரிய கேள்வியா, வேறொரு கேள்வி. ஸ்மால் எம் திணிவுடைய 3 துணிக்கைகள், 3 துணிக்கைகள், 3 துணிக்கைகள் A, B, C ஆகியன, A, B, C ஆகியன, A, B, C ஆகியன AB சமன் BC, AB சமன் BC சமன் R ஆகுமாறு வைக்கப்பட்டுள்ளது. ஆகுமாறு வைக்கப்பட்டுள்ளது. 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 சம திணிவுடைய சம திணிவுடைய 4வது துணிக்கை, சம திணிவுடைய 4வது துணிக்கை பியிலிருந்து செங்குத்தாக ஸ்மால் ஆர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்மால் ஆர் தூரத்தில் பியில் வைக்கப்பட்டுள்ளதா, பியில் வைக்கப்பட்டுள்ளது. பியில் வைக்கப்பட்டுள்ளது. நான்காவது துணிக்கையில் தொழிற்படும்
ஈர்ப்பு விசை யாது? நான்காவது துணிக்கையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசை யாது? நான்காவது துணிக்கையில் தொழிற்படும் ஈர்ப்பு விசை யாது? பாருங்க. படத்துக்கு அவர் சின்ன சின்ன மெக்கானிக்ஸ் தான் பார்த்துக் கொள்ளுங்க. நான் இது ஏண்ட புள்ளின்னு எடுத்துக்கொள்றேன். ஈர்ப்பு விசை செல்லக்குள்ள மற்ற எல்லா விசைகளையும் நீங்க புறக்கணிக்கணும். அவங்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை சொல் வந்தாலே ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாரு. ஈர்ப்பு விசை சொல் வந்தா மற்ற எல்லா விசைகளையும் புறக்கணிச்சுட்டணும். அந்த ரெண்டு துணிக்கைகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசையை தவிர வேற எந்த விசையும் தொழிற்படல் என்று எடுக்கணும். இங்க செவ்வன் மருதாக்கம் ஆர் எம்ஜி எல்லாம் போட்டுன்றப்படா. ரைட்? ஓகே. அப்ப ஏக்கும் பிக்கும் எடுத்தீங்கன்னு சொல்லக்குள்ள ஏபி சமன் பிசி ஆகுமாறு 3 திணிவுகள் வைக்கப்பட்டிருக்கு. வடத்தொரு திணிவு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. எஸ், வடத்தொரு திணிவு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. வடத்திட்டு ஒரு திணிவு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சம திணிவு. எம் இவரும் எம், இவரும் எம், இவரும் எம். நீருக்கு செங்குத்தாக நீங்க மேலுக்கு கீறலாம் அல்லது கீழுக்கு கீறலாம். அதே இவரின் ஆர் தூரம். இதுவும் ஆர் தூரம், இதுவும் ஆர் தூரம், இதுவும் ஆர். ரைட்? வடத்திட்டு. ரைட். 4வது துணிக்க வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. 4வது துணிக்க வைக்கப்பட்டிருக்கு. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, கேட்கப்பட்ட கேள்வி வந்து இதுல தொழிற்படுற விசை என்ன? 4வது துணிக்கையில தொழிற்படுற ஈர்ப்பு விசை என்னன்னு கேட்டேன். அப்ப ஈர்ப்பு விசை என்னன்னு கேட்ட பிளேன். சோ நான் இவருக்கு இடைப்பட்ட தூரத்தை காணணும். பைதகரஸ் தேற்றப்படி எனக்கு தரவின் பிரகாரம் தான் நான் காணணும். இது ஆர், இது ஆர்ன்னு சொன்னா இது வர்க்க மூலம் 2r நிறைய படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த செங்குத்து தூரம் எங்களுக்கு இடைப்பட்ட தூரங்கள் தேவை. 2 திணிவுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் தேவை. சோ இதுவும் 2r. ரைட்? இப்ப யார் விசை கொடுப்பாங்க பார்த்த பிள்ளைகள் எல்லாம் கவர்ச்சி விசை. இந்த திணிவு இதுக்கு ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்கும். சோ F1. இவருக்கு ஒரு ஈர்ப்பு விசையை கொடுப்பாரு F2. இவருக்கு ஒரு ஈர்ப்பு விசையை கொடுப்பாரு. அதுவும் F1க்கு சமனரிக்கும் இருக்காது. அதுவும் F1 இருக்கியா? ஏன்னு சொல்லுங்க. திணிவுகள பெருக்கம் சமனரிக்கை. தூரம் இவர் என்ன தூரத்தில் இருக்காரோ அதே தூரத்துல இவரும் இருக்காரு. இவர் என்ன திணிவோ அதே திணிவு இவரும் அறிக்கிறதால சோ இவரு கொடுத்த அந்த விசையும் இவரு கொடுத்த அந்த விசையும் சமனரிக்கும். இதே மாதிரி இவர்ல தொழிற்படும். இவர்ல இவ 3 பேரும் கொடுப்பாங்க. இவர்ல இவ மிச்சம் 3 பேரும் கொடுப்பாங்க. அதெல்லாம் குறிச்சி காட்டி நிக்கணும்னு அவசியம் இல்லை. யாருல கேக்குதோ அவர்ல தொழிற்படுற விஷயம் மட்டும் கண்டு கொடுத்தா போதும். இதுல இடைப்பட்ட கோணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டீட்டா. இதை டீட்டா தெரல, பட் எடுக்கலாம், எடுத்து காணணும். டீட்டான்னு எடுக்கணும். ஏனென்றா நான் விசை பிரிப்பு ஒரு பொருள்ல விசைகள் வரும் போது என்ன செய்யணும்டா, 1க்கு 2க்கு மேற்பட்ட விசைகள் வெறுமாக இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதை ஒன்றுக்கொன்று செங்குத்தான 2 திசைகளை பிரிச்சு விளைவுல கண்டு கொடுக்கணும். அப்ப நான் கிடையாகவும் அடிக்கணும், நிலைக்குத்தாகவும் அடிச்சு வார விட விளைவுல எடுக்கணும். இது ஞாபகம் இருக்கா? விசை பிரிப்பு படிச்ச ஞாபகம் இருக்கா பிள்ளை? ரைட்? ஓகே. அது கிளியர்ல சொன்னா மறுவா தூக்கி எறிஞ்சி ஒரு திரும்ப 2023 ஜாயின் ஆகுறான். வேற வழி இல்லை. அப்ப 1க்கு 2க்கு மேற்பட்ட விசைகள் வரும் போது விளைவுல கேட்டாருன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கிடையாம அடிக்கணும், எல்லாத்தையும் நிலைக்குத்தாம அடிக்கணும். அப்ப அது 2 பேர் இப்ப இதுல வார விசையிலையும் இவர வார விசையிலையும் விளைவுல காணணும். இங்க கிடையாம அடிச்சோம்னா இது வேற F2 வராது. இவரும் F1 sin θ, இதுவும் F1 sin θ 0 ஆயிரும். கிடையாம அடிச்சா விளைவு விசை 0 பிளேயர். அப்ப கிடையாம அடிச்சு பாக்கீங்க. கிடையாம அடிச்சா Fx எடுப்போம். அவரை எடுத்தா இந்த பக்கம் F1 sin θ
f1 sin theta மைனஸ் இங்கட பக்கமும் f1 sin theta வாரத்தால என்ன ஒரு நிலைக்குத்தான விசையை கிடையா மடிக்கல. சோ கிடை விளைவில் விசை இல்ல பிள்ளை, வெரி ஈஸியா போயிட்டு கிடையாக இல்ல. அப்ப நிலைக்குத்தாக நான் மடிச்சேன் சொன்னா அதான் விளைவில் விசை, ஒரே ஒரு திசையில மட்டும் இருக்கிற விளைவில் விசை இல்லை. என்னென்ன இருக்கு, f1 cos theta நிலைக்குத்தா மடிக்கன், f1 cos theta சக f2 சக f1 cos theta. அப்ப என்னென்ன வருதுண்டா 2 f1 cos theta சக f2, 2 f1 cos theta சக f2. இப்ப f1க்கு பதிலாக பிரதியிட போறேன், f2க்கு பதிலாக பிரதியிட்டா சரி. அப்ப cos thetaவும் இருக்கு இடையில, ஏன்னா கோணம் அவர் தரல, நாங்க எடுத்து என்ன கோணம் இல்லாட்டி மடிக்கல. அப்ப 2 f1 cos theta சக f2டா f1க்கு பதிலாக என்ன போடுவீங்க, f1க்கு பதிலாக நான் அப்ப fy எடுக்கேன். fy யாருக்கு சமனா இருக்க போகுது, 2 f1க்கு பதிலாக போட போறேன் g இன்டு திணிவுகள் பெருக்கம் m ஸ்கொயர் ஓவர் தூரத்துல வர்க்கம், வர்க்கம்னா 2r வர்க்கம் வந்து 2r ஸ்கொயர் இன்டு cos thetaக்கு பதிலாக இன்டு cos theta. நான் பாருங்க நான் பிரதிடுறேன், cos thetaக்கு பதிலாக தீட்டா தரல. இப்ப இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கிறதால cos thetaக்கு பதிலாக அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், சோ ஆரின் கீழ் வர்க்கமூலம் 2r. இது ஓகேவா, இந்த ஆரின் கீழ் வர்க்கமூலம் 2r வந்தது ஓகேவா. 2f1 cos theta, f1ங்கிறது ஈர்ப்பு விசை, 2 திணிவு g இன்டு திணிவுகள் பெருக்கம், ரெண்டும் சம திணிவு இருக்கிறதால m ஸ்கொயரின் கீழ் தூரத்துல வர்க்கம், வர்க்கமூலம் 2r வர்க்கம் வந்து என்ன வரைக்க போகுது, வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 r வர்க்கம் இன்டு cos theta. cos theta theta நான் எடுத்து, சோ இது ஒரு செங்கோண முக்கோணியா இருக்கிறதால cos theta வந்து அயல் பக்கத்து, இதான் அயல் பக்கம், இது செம்பக்கம், ஆரின் கீழ் வர்க்கமூலம் 2r. இப்ப ஆறு மாறும் வெட்டிப்பட்டு சக f2க்கு பதிலாக, f2ங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ஈர்ப்பு விசை பிள்ளைகள். சோ g இன்டு திணிவுகள் பெருக்கத்தின் கீழ் mr ஸ்கொயர் தூரத்திர வர்க்கம் r ஸ்கொயர். சாரி இது போல 2f cos theta. அப்ப சுருக்கினா r r ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்பட்டா r மாறும் வெட்டுப்பட்டுட்டா gm வர்க்கத்தின் கீழ் r வர்க்கத்தை பொது அடுத்தண்டா ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 சக 1. இந்த ரெண்டு என்னை வெட்டி போட்டோம். இதுலயும் gmr ஸ்கொயர், gm வர்க்கத்தின் கீழ் r ஸ்கொயர் இருக்கு, இதுலயும் gm வர்க்கத்தின் கீழ் r ஸ்கொயர் இருக்கு, காமன் அடுத்தா இது. சோ சுருக்கினா பிள்ளைகள் gmr ஸ்கொயர் இதை எடுத்தினா போம சேர்த்து சுருக்கினோம்டா 1 பிளஸ் வர்க்கமூலம் 2 கீழ் போம சேர்த்து சுருக்கினா gmr வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் 2 r ஸ்கொயர். இன்னும் சுருக்கணும்டா வர்க்கமூலம் 2க்கு பதிலா பிரதிட்டு சுருக்கிட்டு போறதெல்லாம் அது இனி எஸ்ஏ பாட்டு அறிக்கட்டும். எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் இதான ஆன்சர். இதுக்கு அங்கால சுருக்கணும்டா இனி வர்க்கமூலம் 2க்கு பதிலா 1.4 எல்லாம் போட்டுட்டு சுருக்கிட்டு நிக்கணும். மெக்கானிக்ஸ் என்ன பகுதி, நான் சொன்ன தனி மெக்கானிக்ஸ் பிள்ளை. அப்ப ஒரு புள்ளியில ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் வரும்போது எல்லாத்தையும் கிடையாக மடிக்கணும், நிலைக்குத்தாக மடிக்கணும், வார விளையில பார்க்கணும். இங்க கிடையாக மடிச்சதால பூச்சியம் வந்ததால கணக்கெடுக்க தேவையில்லை. இதுவும் வந்திருந்தா இப்ப f/ஐ கண்டு fx-ஐயும் கண்டு திரும்ப விளைவில் என்ன பிள்ளை f சமன் என்ன வரைக்க போகுது, fx வர்க்கம் சக fy வர்க்கத்திட வர்க்கமூலம் ரெண்டும் இருந்தால் இது. பட் அனைமா வாரல அப்படி ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில நீங்க மடிச்சாலும் பிரச்சனை இல்லை.
மேக்ஸ் பிள்ளை திரும்ப வழங்கப்படுத்துங்கன்னா இதுல வழங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்கின்ற இதைக்கு வழங்குது இல்லை. எப்பொழுதும் திணிவுகளுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்கு, கவர்ச்சி விசை இருக்கும். சோ இவர்ல தொழிற்படுற விசை கட்டத்துல இவர் ஒரு கவர்ச்சி விசையை கொடுப்பார், இவர் ஒரு கவர்ச்சி விசையை கொடுப்பார், இவர் ஒரு கவர்ச்சி விசையை கொடுப்பார். பட் இவரும் சம தூரத்தில் இருக்கிறதாலையும் சம திணிவுகளாகவும் இருக்கிறதால இந்த பருமனும் சம. ஒரு உலையில் விசை கேட்டு வந்தா கிடையாகவும் அடிக்கணும், நிலைக்குத்தாகவும் அடிக்கணும். ஏன் ரெண்டுக்கு மேற்பட்ட விசைகள் வருகிறது. ரெண்டு விசைகள் வந்துச்சு இருந்துச்சுன்னா பி வர்க்கம் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq cos θ போட்டுட்டோம், முழுவதையும் வர்க்கம் மூலம் போட்டுட்டோம்னா விலையில் வந்துடும். ரெண்டு விசைகள் வந்தா படிக்கலையா நாம காவிகள் விளையுள் காவிகள் பாக்குறது, விளையுள் விசை பாக்குறது. ரெண்டு விசை வந்தா இப்படி ரெண்டுக்கு மேற்பட்ட விசைகள் வந்துச்சுண்டா அப்ப எல்லாத்தையும் கிடையாக நிலைக்குத்தாவும் அடிக்கிறேன். நான் இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்றதை விரும்புறேன்ல. ரெண்டு விசை வந்தாலும் கிடையாக ஒரு அடிச்சு நிலைக்குத்தாக ஒரு அடிச்சுட்டா லேசா வரும், இல்லாட்டி சுருக்கள் கொஞ்சம் கூட இதுக்குள்ள போட்டா. நான் செய்ய போகல ரெண்டு விசை வந்தாலும் சரிதான், ரெண்டுக்கு மேற்பட்டது வந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் கிடையாகவும் எடுக்கிற நிலைக்குத்தாகவும் எடுக்கிறார். ஏன் நீங்க விலையில் புவியீர்ப்பு செய்ய போறீங்க? புவியீர்ப்பு மையத்தை கண்டு என்னத்தை செய்ய போறீங்க? ஏன் செய்ய போறீங்க? எப்பொழுதும் விலையில் புவியீர்ப்பு மையத்திற்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓலோகருக்கு பதிலாக ஒரு தனித்திணிவாக மாற்றி அதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஈர்ப்பு விசைதான் இதுல விசைன்னு சொல்லி சொல்லலாம். என்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கக்குள்ள, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரத்தில் இருக்கக்குள்ள ஈர்ப்பு விசை வித்தியாசப்படும். தனித்தனி புள்ளி திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு விசை இந்த வாய்ப்பாடு தான் இந்த வாய்ப்பாடு. புவியீர்ப்பு மையத்துக்கு எடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு எனக்கு கவலையா இருக்கு என்னன்னு கேட்டா எஃப்ஐல இருந்து கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார், இது வந்தது விளங்கல் என்று சொல்லி நான் என்ன பிள்ளைகள் செய்விக்கிறேன். இது ஒரு பேசிக் மெக்கானிக்ஸ் கேள்வி இல்லையா பிள்ளைகள்? அதுவும் ஆரம்பத்துல படிச்சிருப்பீங்க இல்லையா? காவி பிரிப்பு நிலைக்குத்து F1 cos θ, F2 F1 எல்லாத்தையும் நிலைக்குத்தாக மடிக்கக்குள்ள F1 cos θ, F1 cos θ, F2 சொன்னா F2 F1 cos θ plus F2 F1க்கு பதிலாக பிரதியிட்டிருக்கேன், cos θக்கு பதிலாகவும் பிரதியிட்டிருக்கேன், பிரதியிட்டு சுருக்கியிருக்கேன். இது ஓ லெவல் சுருக்குறது. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஐயோ, கொரோனா இருக்காது, ஆரம்பத்தை மறந்துட்டோம் இல்லையா? ஓகே, அலைக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. M,2M திணிவுகள், M,2M திணிவுகள் M,2M திணிவுகள் M,2M திணிவுகள் A, B என்பன A, B என்பன B என்பன ஸ்மால் ஆர் தூரத்தில் வேறாக்கப்பட்டுள்ளன. ஸ்மால் ஆர் தூரத்தில் வேறாக்கப்பட்டுள்ளன. ஸ்மால் ஆர் தூரத்தில் வேறாக்கப்பட்டுள்ளன. தூரத்தில் வேறாக்கப்பட்டுள்ளன.
உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கிடையில் வைக்கப்படும் மூன்றாவது துணிக்கை அது திணிவு தரல பிள்ளைகள். அப்ப வேற அறிக்கலாம் சமன் அறிக்கை செல்ல. பட் சும்மா திணிவு தரலண்டா வேற அறிக்கை சமன் செல்ல சமன் என்று சொல்லி இருப்பாரு. அப்ப இவற்றுக்கிடையில் வைக்கப்படும் மூன்றாவது துணிக்கை ஏயிலிருந்து என்ன தூரத்தில் உள்ள போது ஏயிலிருந்து என்ன தூரத்தில் உள்ள போது சமநிலையில் இருக்கும், அல்லது ஓய்வில் இருக்கும். சமநிலையில் இருக்கு. சமநிலைண்டா என்ன பிள்ளை? ரெண்டு பேருக்கு இடையில ஒரு திணி கொண்ட வைங்களும் பார்ப்போம் என்ன நடக்குது. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு திணி கொண்ட வைங்க. இவர் எம், இவர் 2m. இதுல எடுக்கிற முடிவு நாங்க பின்னுக்கு லேசான ஒரு தொடர் கொண்டிருக்கோம். 2m ரைட். மூணாவது துணிக்கு எவ்வளவு இடத்த வைக்காரு, எவ்வளத்தண்டு செல் இல்ல. சோ இவர் ஏ இவர் பி எடுத்திருக்கேன். அதுல தெளிவும் தரல பிள்ளைகள். நான் M1 எடுக்கையா, M1 எடுக்க எவ்வளத்தை வச்சிருக்காரு தெரியா. சோ வடத்துல இருந்து எக்ஸ் தூரத்துல வச்சிருக்காரு. சோ வடத்துல இருந்து அது R-X தூரத்துல இருக்கும். ஏனென்றா ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட மொத்த தூரம் R வந்திருக்காரு. R-X தூரத்துல இருக்கிறது. மூன்றாவது துணிக்கையில யார் விசை கொடுப்பாங்கன்னு கேட்டா, ஏ ஒரு விசையை இங்கன பக்கம் கொடுத்திருப்பாரு, அது FA எடுப்போம். பி ஒரு விசையை இங்கன பக்கம் கொடுத்திருப்பாரு, அதை FB எடுப்பேன். இந்த M1 சமநிலையில் இருப்பதால் முடிவென்ற பிள்ளைகள் M1 சமநிலையில் இருப்பதால், சமநிலைண்டா என்ன பிள்ளைகள்? விளையில் விசை 0 உள்ள போது என்ன முடிவு பிள்ளைகள்? FAயும் FBயும் எப்படி இருக்கும்? சமன் அறிக்கணுமா இல்லையா? இது சமநிலையில் இருக்கணும்டா எதிரெது திசையில தொழிற்பாடு ரெண்டு விசைகளும் சமனும் எதிர்மாக இருந்தால் தானே விளைவில் விசை 0 இருக்கும். அப்ப இந்த விசையும் சமனாக இருந்தால் தான் இது விளைவில் சமநிலையில் இருக்கும். அப்ப சமநிலையில் உள்ள போது எப்பொழுதும் இந்த ஏ கொடுத்த விசையும் பி கொடுத்த விசையும், இந்த பொருளுக்கு மூணாவது பொருளுக்கு ஏ கொடுத்த விசையும் பி கொடுத்த விசையும் சமன் அறிக்கணும். M1 தான் சமநிலையில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது. அப்ப FAக்கு பதிலாக நீங்க G இன்டு இவங்களோட பெருக்கம் என்ன வரைக்க போகுது? M இன்டு M1 ஓவர் R ஸ்கேட்டுங்கிறது X ஸ்கேட் சமன் FBங்கிறது அதே G இன்டு 2m இல்லையா? அவரை தெரிவு என்ன பிள்ளைங்க? 2m இன்டு M1க்கு R ஸ்கேட் என்று சொல்றது R-X ஹோல்டிங் ஸ்கேட். எல்லாத்தையும் வெட்டி சுருக்கிட்டீங்கன்னு என்ன பிள்ளைங்க? லேசான சுருக்கள் தான் எடுக்கணும். நீங்க வேலைக்கு எல்லாத்தையும் வெட்டுட்டீங்கன்னா 1 X ஸ்கேர் சமன் 2 R-X ஹோல்டிங் ஸ்கேர். எக்ஸ்ல பெருமானம் கேட்டா இப்படியான விஷயங்கள் வரும்போது இங்களையும் X வர்க்கம் அங்கே R-X வர்க்கம் இருக்குதுண்டா ஷார்ட் மெத்தட் அடைப்பல அன்னைக்கு சுருக்கிறத விட மொத்தமாக வர்க்கமூலம் எடுத்துருங்க. மொத்தமா வர்க்கமூலம் எடுத்தா 1 வர்க்கமூலம் 1 X வர்க்கத்துல வர்க்கமூலம் X 2 வர்க்கமூலம் 1.4 1 இருந்து கண்டா போதும். R-X ஹோல்டிங் ஸ்கேர் வர்க்கமூலம் R-X அல்லது வர்க்கமூலம் 2 போடலாம். குறுக்கு பெருக்கம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா R-X சமன் 1.4x. சோ 0.1x அங்கல போனா சக x. சோ 2.4x சமன் R.
ஸோ எக்ஸ் சமன் என்ன வரைக்க போகுது? ஆறுக்கு 2.4 அல்லது நீங்க வர்க்கமூலம் 2 சார்பாகவும் எடுத்திருக்கலாம். ஸோ இப்படித்தான் இருக்கும் பிள்ளைகள். அதாவது அதுல பெருமானம் எப்பொழுதும் கிட்ட கிடக்கும். இது மிச்சமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் வழங்கப்படுத்துறேன். பிள்ளைகள் கிளாஸ் இருக்காக்கும் அவதிப்படுறாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல வழங்கப்படுத்துறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Recording stopped.